ஆயுத எழுத்தின் நீட்சி பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. சீன ஊடுருவலை அரசியலாக்குகின்றனவா கட்சிகள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதுதான் இன்றைய நீட்சி பகுதியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பும் கூட. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சீன தூதரை இந்தியன் அம்பாசிடர் டு சைனா அவரை சைனீஸ் அம்பாசிடர் டு இந்தியாவை அவரை சந்தித்ததுதான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. சீனாவுடைய தூதர், பூட்டானுடைய தூதர் மற்றும் இந்தியாவுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோரை திரு ராகுல் காந்தி அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். தற்போது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கடுமையான சூழல் நிலவி கொண்டிருக்கும் போது சீனாவும் இந்தியாவும் இருக்கக்கூடிய அந்த படைகளை யார் வாபஸ் வாங்குவது என்பது குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு இறுக்கமான சூழல் நிலவி கொண்டிருக்கும் போது போர் மூலமோ என்றும் கூட சிலர் ஹேசியங்களை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற சூழ்நிலையில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான தலைவர் சீனாவுடைய தூதரை சந்தித்து பேசுவது என்பது ஒரு முறையான விஷயமா என்பது ஒருபுறம் கேள்வியாக எழுப்ப, நான் சந்திக்கவே இல்லை என்று திரு ராகுல் காந்தி அவர்கள் முதலில் மறுத்தது ஏன், பின்னர் நான் சந்தித்தேன் என்று சொன்னது ஏன், இதில் இன்னும் கூடுதல் சந்தேகங்கள் எழும்புகிறதா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கரு நாகராஜன் அவர்களும், சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு பிரபாகரன் அவர்களும் நம்மிடையே இணைகிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் மிஸ்டர் நாராயணன். சீன தூதரை, பூட்டான் தூதரை, அப்புறம் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகரை திரு ராகுல் காந்தி அவர்கள் சந்தித்திருக்கிறார். ஏன் அதை மறுக்கணும்? முதல்ல நேற்று என்னுடைய 11 மணி ட்வீட்டில் நான் சொன்னேன், இட் இஸ் சர்ப்ரைசிங். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, தேர்ஸ் அ லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி அஃபிஷியல் பார்ட்டி. பிகாஸ் இதை நாங்கள் மோடி மாதிரி படாடோமாக ஒருவரையும் போய் பார்த்து ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக செய்யறதில்லை. நாங்கள் மோடிக்கு ஃபோட்டோ எடுத்து உலகத்தில் மற்றவங்களுக்கு தெரியணும், ஃபோட்டோக்காகவே வண்டியை நிறுத்தி போட்டோக்காரர் வர வரைக்கும் வண்டியை இல்ல. ஏன் உங்களுக்கு மோடியை பத்தி சொன்னா இன்றைக்கு நீங்க பேச நான் குறிக்கிட மாட்டேன். நீங்க இப்படி நீங்க போட்டோ எடுக்க ஆசை, நீங்க போட்டோ எடுக்க மாட்டாரு, சோனியா காந்தி போட்டோ எடுக்க மாட்டாரு, நீங்க பண்ணீங்கன்னா நீங்க பேசக்கூடாம என்னால செய்ய முடியும். ஒரு நிமிஷம், நம்ம போட்டோ பத்தி போயிட வேணாம்ன்றதுக்காக தான் நான் அடுத்த விஷயத்துக்கு போனேன். நம்ம திரும்ப அதுக்குள்ளே போயிட வேணாம் ப்ளீஸ். ஆனாலும் இது there has been a miscommunication. இன்னும் சரியா மேனேஜ் பண்றதுல எந்த விதமான கருத்து வேற்றுமையும் பண்ணக்கூடாது. சோ இது ஒண்ணும் ஒளிவு மறைவுகள் இதை பத்தி ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால இது நடந்துச்சு. நிச்சயமா ஒரு ஒரு ஆபீஸ் கம்யூனிகேஷன்ல தவறா நடந்திருக்கு. அது மாற்றப்பட்டது. அது செய்யாம நடக்குதுன்னா 8ஆம் தேதி நடந்த சந்திப்பை ஆமான ராகுல் காந்தி அவர்கள் சொல்றதுக்கு ஏன் 10ஆம் தேதி வரைக்கும் ஆச்சு? 2 நாளா மிஸ்கம்யூனிகேஷன். இது வரைக்கும் யாருமே பெரிய இஷ்யூ ஆகல. இது உங்களை போன்ற டிவி சேனல்கள் இதை எப்படி போய் பார்ப்பாரு, இது நடந்தா இல்லையா? உங்களை போன்ற டிவி சேனல், ஆங்கில டிவி சேனல் செய்ததா இல்லையா? அதை ஒண்ணும் கேட்டா இன்னைக்கு அமர்நாத் யாத்திரைகள் படுகொலை இந்த அரசனுடைய இதுவால் செய்யப்படுது. அதை எடுக்காம ராகுல் ஒரு சின்ன விஷயம், ராகுல் காந்தி ஆபீஸ்ல ஒரு மிஸ்டேக் நடந்தது, அது மாற்றக்கூடியதான். ஆனா அதை இந்துக்கள், என்னுடைய இந்து சகோதரர்கள் கொலை செய்யப்பட்டதை எடுக்காம அதை அது இந்த அரசு தன்னுடைய அதிகாரிகளே நம்பாத அவங்களை 7 பேர் சாக விட்டது பற்றி பேசாம இன்னைக்கு நம்ம சைனா அதை பத்தி பேசுறோம். ஆனால் ஒவ்வொரு டிவி சேனலுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குது. இல்ல ஆங்கில சேனல் ஒன்னு எடுத்து இதை பெருசு பண்ணப்படுத்துது, இதை இன்னைக்கு எடுத்து பேசுறோம். இது அவசியமற்றது. இது ஒரு சின்ன விஷயம். நீங்க ஃபாரின் பாலிசியை பத்தி பேசுனீங்கன்னா அது நியாயமானதா இருக்கும். நான் சொன்ன இது தவறு, நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியது. அவ்வளவுதான் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். இஃப் யூ வாண்ட் டு பின் இட் டவுன், என்னுடைய கேள்வி இன்னைக்கு மக்களை கேளுங்கள், இந்த யாத்திரைகள் கொலை செய்யப்பட்டது, என்னுடைய இந்து சகோதரர்கள் செய்யப்பட்டது முக்கியமா இல்ல ராகுல் காந்தி இல்லன்னு சொன்னது முக்கியமான கேள்வி? அவங்க கேட்கட்டும். நான் கேட்கிற கேள்விக்கு இன்னும் எனக்கு பதில் கிடைச்சதா தெரியல. 8ஆம் தேதி அந்த சந்திப்பு நடக்குது. அதற்கு பிறகு சைனாவுடைய தூதரகத்திலிருந்து ஆபீஷியலா ஸ்டேட்மெண்ட் வருது, நாங்க இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சோம் அப்படின்னு. அவங்க ஆபீஷியலா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி 2 நாளா மறுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் பப்ளிக் டொமைன்லயே இருக்கு. அப்போ இது அதற்கு பிறகு ராகுல் காந்தியோட தரப்புல, காங்கிரஸ் தரப்புல இருந்து மறுக்கப்பட்ட பிறகு சைனா அந்த ஸ்டேட்மெண்ட்டை டெலீட் பண்ணுது சார். அதாங்க நான் மறுபடியும் என்ன மாதிரியான வெரி சிம்பிள். அதாவது ஒருத்தருக்கு பேசிக்கிறது டெலீட் பண்றது இல்ல. இது ஒன்னும் ஒளிவு மறைவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அற்றது. நீங்க சொன்னது கரெக்ட். காங்கிரஸ் கட்சி மறுக்குது, அப்புறம் அவங்க டெலீட் பண்றாங்க, அப்புறம் காங்கிரஸ் கட்சி ஆமான்னு சொல்லுது. என்ன கம்யூனிகேஷன் கேப்ப எனக்கு புரியல. ஏன் அத மறுக்கணும்? திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த சந்திப்பு நடைபெறுவதற்கு இந்த சந்திப்பு நீங்க அமர்நாத் யாத்ரீகர்கள் கொலை செய்யப்பட்டத பத்தி பேசாம you want to pin us down on a small mistake or It has been done. You have every right to. நீங்க ஒரே குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா இல்ல அது ஏன் தான் கேக்குறேன். அதப்போ 7ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாங்க. 7ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாங்க. I have said you can go back last night. நீங்க இத கேக்கிறதுக்கு முன்னே
நான் ட்வீட் பண்ணது ஐ எம் சர்ப்ரைஸ்ட் இட் ஹஸ் ஹேப்பன். So there has been a miscommunication and mishandling on the way it has happened. அவ்வளவுதான். இதற்கு மேல வந்து நீங்க அதாவது உட்நோக்கம் கற்பித்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன், உங்கள் சேனலுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அமர்நாத் யாத்திரிகள் என்னுடைய இந்து சகோதரர்கள் சொல்லப்பட்ட மோடி நீங்க திரும்ப கேட்காதான் நான் திரும்ப சொல்ல வேண்டியது. ஆனா என் கேள்விக்கு அது பதில் இல்லையேங்கறத என்னோட இல்ல உங்க கேள்விக்கு தான் பதில். உங்களுக்கு நான் இன்னும் கேள்வி கேட்டு முடிக்கல. முதல் கேள்வி முடிச்சாச்சு, பதில் சொல்லுங்க. அடுத்த கேள்வி நான் கேக்குறேன். எஸ், ஜூலை 7ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. why is the prime minister silent on China ன்னு கேக்குறாரு. Absolutely. அப்போ சைனா விஷயத்தை முதல்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் எழுப்புறாரு. ஆமா. அதற்கு பிறகு 8ஆம் தேதி இந்த சந்திப்பு நடக்குது. பிரதமர் அதை பத்தி பேசலாம்ங்கறதையும் நம்ம இங்க இது பண்ணணும். நம்ம நிச்சயமா அந்த பாரதிய ஜனதா கட்சி கேட்போம். நான் அமைதியா இருந்தேன், நீங்களே கேளுங்க. ஆனா என் கேள்வி தயவு செஞ்சு படிச்சுமா. நீங்க வந்து 7ஆம் தேதி அந்த விஷயத்தை எழுப்புறீங்க, பிறகு 8ஆம் தேதி இந்த சந்திப்பு நடக்குது. எந்த ஒளிவு மறைவும் ராகுல் காந்தி அவர்களுக்கு இல்ல, எந்த சந்தேகப்படக்கூடிய விஷயமும் இல்லன்னு சொன்னா 8ஆம் தேதி திரு ராகுல் காந்தி அவர்களே இல்ல காங்கிரஸ் கட்சி தானா முன் வந்து சைனா எப்படி சொல்லுச்சோ நாங்க இந்த சந்திப்பு செஞ்சோம், இதுதாங்க போட்டோ, இதுதான் நடந்துச்சு, பிரதமர் தான் பேசாம இருக்காரு, நாங்க பேசிட்டோம் பாருங்க, நீங்களே சொல்லிருக்கலாம். 2 நாளா முதல்ல மறுப்பு, அப்புறம் மௌனம், அப்புறம் ஃபைனலி அட்மிஷன் சொல்லும்போது வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறதோன்னு பாரதிய ஜனதா கட்சி கேக்குது. பாரதிய ஜனதா கட்சி எல்லாத்தையும் கேட்கறோம். அது வந்து அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அவங்க அவர்களுடைய வேலையை செய்வதற்காக ஊடகங்களும் இருக்கின்றன, அவர்களும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லை, செய்யட்டும். என்னுடைய பதில் உங்கள் கேள்விக்கு இதுதான். அதாவது நான் ஒன்றும் பதவியிலேயே இல்லாதவன். நான் வந்து ஃபாரின் டிப்ளமேட்ஸை என்னை கூட்டு சந்திச்சிருக்கேன். மூப்பனார் அவர்கள் வந்து போய் பார்க்க சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடந்த விஷயம். அதனால ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நான் மக்கள் கிட்ட சொல்ல விடுங்க, ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மற்ற நாட்டினுடைய டிப்ளமேட்ஸை தூதர்களை சந்திப்பது இது ஒரு முறை அல்ல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எதிர்க்கட்சிகளை தலைவர்களாக இருக்கும்போது சந்தித்திருக்கிறார்கள், தொடர்ந்து சந்திப்பார்கள். நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். எதிர்க்கட்சி தலைவருடைய வேலையை பிரதமரை ரஜினிகாந்த் சந்திச்சாரு சார், யாரும் கேள்வி கேட்கல. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல்வாதியே கிடையாது, அவர் சந்திச்சார், யாரும் கேள்வி கேட்கல, யாரும் சர்ச்சைக்குள்ளாக்கல. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் நான் மலேசிய பிரதமரை சந்திக்கவே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாருனா சந்திச்சுட்டு ஏன் இல்லன்னு சொல்றீங்கன்ற கேள்வி வந்திருக்கும். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், there has been a miscommunication சொல்லிட்டேன். நீங்க வந்து நீங்க அதற்கு மேல இது கேள்வி கேட்டா திரும்ப அதான் பதில். நான் திரும்ப நீங்க ஏன் வந்து என்னுடைய இந்து சகோதரர்கள் கொலையை பத்தி கேள்வி எழுப்பல, அத பத்தி நீங்க முக்கியமான கேள்வி இல்ல. ஆனா இது ஒண்ணுதான் உங்களுடைய கேள்வி, நியாயமான கேள்வியா இருக்கு, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸலென்ட்டான டிஃபென்ஸ், சூப்பர் சார். நான் கேக்குறது அப்போ இதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்துல தான் ராகுல் காந்தி அவர்கள் சந்திச்சிருக்கலாம், அது தவிர வேற என்ன இருக்க முடியும், நலனுக்காக சந்திச்சிருக்கலாம். அப்படினா அந்த சந்திப்புல என்ன நடந்தது, என்ன விஷயங்கள் பேசப்பட்டது அப்படிங்கறத ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாக சொல்வாரா? திரும்பவும் சொல்றேன், ஒரு மற்ற நாட்டு தூதர்களை சந்திப்பது ஏதோ ஒரு பெரிய விஷயம் இல்ல. இது ஒரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்ற. அதாவது மறுபடியும் நீங்க என்ன, அதாவது நீங்க பேச விட்டு பதில் கேட்டீங்கன்னா தெரியும். உங்களுக்கு தப்பு நடந்தது, நான் தப்புன்னு நீங்க நடந்ததுன்னு சொன்னதா நான் சொன்னனா? இல்லையே. மற்ற நாட்டு தூதர்களை சந்திப்பது நடைமுறை. சாதாரண விஷயங்களையும் மற்ற விஷயங்களையும் பேச ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வெளிநாட்டு தூதரை சந்திக்கும் பொழுது நாங்களோ இல்ல முன்பு காலத்திலே பிஜேபியோ நான் இவர்களை சந்தித்தோம், இவைகளை பேசினோம் என்ற எந்த அறிக்கையும் விடுவதில்லை. அதை அறிக்கை விட்டிருந்தால் இது ஒரு அரசியல்னு நீங்க சொல்லியிருப்பீங்க, அதை ஒரு பேச்சு எடுத்து நீங்க விவாதிச்சிருப்பீங்க, அமர்நாத் யாத்திரிகள் கொலை செய்வதை தவிர்த்து. ஏன்னா அது வந்து இன்றைய பிஜேபி அரசுக்கு பாதகமாக இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒரு சாதாரண சந்திப்பு. ஆனால் சில நேரம் வந்து நான் போய் ஒரு பெரிய ஆளோட போட்டோ எடுத்துக்கிறேன், நான் அதை பெருசாக போட்டுக்குவேன் என்னுடைய ஃபேஸ்புக்கில். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி 1000 பேர் சந்திக்கிறாங்க. அதுதான் சீன தூதரகம் ராஜீவ்காந்தி சந்தித்தை ஒரு பெரிய நிகழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இதில் போட்டுறாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. நான் கேட்கிறேன், இப்போ இது இவ்வளவு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு, கேள்விகள் எழுப்பப்படுது, வந்து திரு பாரதிய ஜனதா கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் வந்து வெளிப்படையா கேக்குறாங்க, என்ன பேசுறீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. சொல்லிட்டு போயிட்டா வெளிப்படையா கேள்விக்கு இந்திய நாட்டு பிரதமர் அவர் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காருன்னு ஒரு இவங்க கூட பேசுன்னு சொல்றீங்க. வெளிநாட்டு சைனா அதிபர் உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குச்சு, நம்ம நாட்டில் இதே இடத்துல வந்து இதை பிடிச்சி வைக்கிறாங்க. அதுக்கு கேள்வி சொல்ல தெரியாத திராணியற்ற எனது 56 இன்ச் பிரதமர் இந்த கேள்வியை கேட்பது தவறு. முதல்ல அவர்கள் அவருடைய கடமையை செய்யட்டும். இதுல வந்து ஒன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒண்ணுமே இல்லை. இது வந்து ஒரு சாதாரண சந்திப்பு. எங்களுடைய ப்ரொட்டஸ்டையும் சொல்லியிருப்போம், எங்களுடைய தலைவர் சரியான காலத்தில் சரியான நேரத்தில் விளக்குவார். ஆனால் இது வந்து ஆஸ் அ அப்போசிஷன் பார்ட்டி இது வந்து சந்திப்பது புதியதல்ல. நாங்களும் இந்த நாட்டில் நீங்க செய்தது தவறுன்னு சைனாவுடைய தூதர்கள்ட்ட சொல்வதும்
நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே சொல்லுவார்கள். சூப்பரான விஷயமாச்சு, அது வெளியே சொல்லலாமே. நாங்க சைனாவை கண்டிச்சோம், காங்கிரஸ் கட்சி கண்டிச்சது. when there is the prime minister of India who has to speak, அவருக்கு தான் இது ஃபாரின் பாலிசி இது பண்றது. அப்ப சந்திச்சிருக்கவே கூடாது. அது இல்ல, அது தவறான. நீங்க ஒரு சிறந்த செய்தியாளர், ஆனா எதிர்க்கட்சியாக கேட்கற மாதிரி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா மக்களுக்கு ஒண்ணு புரியணும், சந்திப்பது தவறே இல்லை. கடந்த காலங்களில் அத்வானியோ மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களோ மற்ற நாட்டு தூதர்களை சந்திப்பது நடைமுறை. ஏதோ இன்றைக்கு தான் பொதுவா செய்தானே நீங்க வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போவாங்க. பிரதமரோட வேலைன்னு அதனால தான் நான் திரும்ப கேட்டேன். அதான் சொன்னா, நீங்க எனக்கு தெளிவா சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துறீங்க, மிக்க நன்றி. பிரதமருடைய வேலை தான் இந்த நாட்டினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதனுடைய கொள்கைகளை முடிவு செய்வது. ஆனாலும் மற்ற நாட்டு தூதர்களை சந்தித்து நம்முடைய எதிர்க்கட்சி நிலைகளையும் அவர்களுடைய நிலைகளையும் புரிந்து கொள்வது கடந்த காலத்திலும் வருங்காலத்திலும் தொடர்ந்து செய்யப்படும். அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், மற்ற இங்க மாநில கட்சிகளை கூட மற்ற நாட்டு தூதர்கள் சந்திப்பது வழக்கம். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. திரும்ப அது சந்திச்சதுனாலேயே சர்ச்சை இல்லை, நம்ம எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்குவோம். மறுத்ததுனால தான் சர்ச்சை வருதுன்றதை பார்க்கணும். மறுத்தது ஒரு சாதாரண விஷயம், அது மிஸ்கம்யூனிகேஷன் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மக்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். அதற்கு மேல நீங்க கேட்டா நீங்க யாத்திரை அமர்நாத் யாத்திரையை தவிர்க்கிறதுக்காக இதை நீங்க செய்கிறீங்க அப்படின்றது என்னுடைய வாதம். திரு பிரபாகர் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இது வந்து எந்த நாட்டு தலைவர்களாக இருந்தாலுமே சரி, எதிர்க்கட்சியுடைய தலைவர்கள் வந்து சந்திக்கிறது. நம்ம முன்னாடியே சொன்னது போல ரஜினிகாந்த் அவர்கள் மலேசிய பிரதமரை சந்திச்சாரு. இந்த தமிழ்நாட்டில் இருக்க பல தலைவர்கள் வந்து கொரியா தூதர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை சந்திச்சாங்க. இந்த மாதிரி மாறி மாறி அரசியல் தலைவர்களை ஒரு வெளிநாட்டு தூதர்கள் சந்திக்கிறதுன்றது ஒரு இயல்பான விஷயமா தான் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு இயல்பான விஷயம் அப்படின்றத இதை பார்க்கணுமா, இல்ல இதுல பாரதிய ஜனதா கட்சி சொல்வது போல ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்றது? இது எப்படி இயல்பான விஷயமா பார்க்க முடியாது. நம்ம மலேசிய பிரதமரை சந்திச்சதும் ராகுல் காந்தி போயிட்டு சைனாவோட என்வாயை சந்திச்சதும் இயல்பான விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ போர் கூட வரக்கூடிய அபாயம் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இதை தினம் தினம் அவங்க ஊடுருவறாங்க. நேற்று கூட காஷ்மீரில் கூட நாங்கள் வந்து இது பண்ண முடியுங்கிற மாதிரி சவால் விடுற அளவுக்கு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, இது வந்து நேரடியாக அவங்க எதிர்க்கும் போது அப்போ வந்து ராகுல் காந்தி போய் அவர் சந்தித்தது வந்து ஒரு சாதாரண விஷயமா இதை பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிற மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்னு ரொம்ப சுலபமாக சொல்கிறாங்க. இது ஒரு நேஷன் வைட் பார்ட்டி, அதோட வைஸ் பிரசிடென்ட் போய் ஒரு டிப்ளமேட்டிக்காக பக்கத்து நாட்டோட தூதரை சந்திக்கும் போது அது எப்படி மிஸ்கம்யூனிகேஷன் ஆக முடியும்? எல்லாத்துக்கும் ட்விட்டருங்கும் போது எல்லாத்துலேயும் ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறவர் இது அப்டேட் பண்ணியிருக்கலாம், சைனாவோட செயல்களுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம். அப்படின்னா இது யாருமே இது ஒரு விவாத பொருளாகவே ஆயிருக்காது. அவங்க முதல்ல மறுத்ததை அவர் தப்பாகவே ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. மறுப்புங்கிறது அது ஒரு பொய் தானே. நடந்த விஷயத்த நடக்கலைன்னு சொல்றதே அது ஒரு பொய் தானே. அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு ஒத்துக்கணும்? அதே மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. மிஸ்கம்யூனிகேஷன் அது ரொம்பவே வேடிக்கையா இருக்கு. அவர் சொல்றது வந்து நேஷன் வைட் பார்ட்டியோட வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்க்கணும். அவங்க கட்சிக்குள்ள அவங்க மிஸ்கம்யூனிகேஷன் அவங்க தவறா வந்து ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து மறுத்துட்டாரு. இத வேடிக்கையா தான் பார்க்க முடியுது. ஆல்ரெடி வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு வலுவான எதிர்ப்பு இல்லங்கிற மாதிரி ஒரு இது பண்ணும்போது இவங்க இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அது ரொம்பவே இன்னும் அமெச்சரா தான் காட்டுது. அவங்களோட கட்சியும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எப்படி இருக்குங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு விஷயத்திலே தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வைஸ் பிரசிடென்ட் பார்க்கும்போது அவங்க ஈஸியா மிஸ்கம்யூனிகேஷன் எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதே நேரத்தில் நீங்க மறுக்கிறீங்க. அப்போ ஆமா, அது உங்களுக்கு ஏற்புடையதா இல்ல? ஏற்புடையதா இல்ல. ஒரே ஒரு இன்டரப்ஷன் மட்டும், இவரை மட்டும் பார்க்கல, பூட்டானுடைய தூதரும் அதே நேரத்தில் முன்னாள் அதிகாரியும் பக்கத்துல இருந்தாங்க. இது வந்து ஒரு ஒன் ஆன் ஒன் கம்யூனிகேஷன் இல்லன்றதை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்துறாங்க. மூணு பேரும் சேர்ந்து பார்த்ததுதான். ஏன்னா இங்க பூட்டான், சைனா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பார்டர் ஏரியால தான் இந்த சிக்கல் நடந்துட்டு இருக்கு. நீங்க சைனா இருக்கிற ஒரு டீ பார்ட்டில, சைனாவுடைய அம்பாசிடர் டீ பார்ட்டில சந்திச்சு வேற ஏதோ பர்சனல் விஷயம் பேசணும்னா விஷயம் இல்ல. இந்த பூட்டான் சைனா பார்டர்ல தான் பிரச்சனை. இந்தியாவுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகரும் அந்த மீட்டிங்ல இருக்காரு. அப்ப இது பத்தி தான் விவாதிக்கப்பட்டதுங்கிறது தெளிவான ஒரு விஷயமா இதுவரைக்கும் நான் வந்து அதை பத்தி விவாதிக்கலன்னு சொன்னா நான் நிச்சயமாக உங்கள் கேள்விக்கு தெளிவாக அதுல வந்து மக்கள் மத்தியில ஏதோ வந்து இவர் வந்து ஒன் ஆன் ஒன் இவர்கிட்ட பேசி இருந்ததாகவும் இவர் அவரை போய் பார்த்ததாகவும் இல்லை. அவர்கள் இவருடைய இடத்தில் வந்து எல்லாரும் சந்திச்சிருக்காங்க. பூட்டான் இவர் வந்திருக்காரு, இவரும் நம்ம நேஷனல் முன்னாள் புரிஞ்சுக்க ட்ரை பண்றது சரியா இருந்தா அவர்கள் 3 பேரும் வந்து ராகுல் காந்தியை பார்த்தாங்க. 3 பேரும் ஒரே நேரத்தில் சந்திப்பு நடந்தது. தனித்தனியாக சந்திப்பு நடக்கல. தனித்தனியாக சந்திப்பு நடக்கவில்லை. அத வந்து நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க சொல்றதா எனக்கு எப்படி தெரியும்? ராகுல் காந்தி அவர்கள் சொன்னா நான் பத்திரிகைகளை படிக்கிறேன். இல்ல இப்போ நான் பத்திரிகை உங்களுக்கு வேணா தனியா பத்திரிகை இல்லையா, உங்களுக்கு ஊடகங்கள் இருக்குது, ஊடகங்கள் செய்தி வந்திருக்கலாம். எப்படி இப்ப ஒரு ஆங்கில செய்திகளுக்கு வந்து எப்படி மற்றவங்களுக்கு முன்னால் செய்தி வந்ததோ அது மாதிரி வந்திருக்கலாம். சார், சீனா வந்து அஃபிஷியலா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க சார். எனக்கு திரும்ப இதுல விஷயம் புரியல. நான் கேட்க வந்த கேள்வியே வேற. ராகுல் காந்தி அவர்கள் அவங்கள சந்திக்கணும்னு விரும்பினாரா, அவங்க ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கணும்னு விரும்பினாங்க? நான் பார்த்து படித்த வரை
அவர்கள் அனைவரும் ராகுல் காந்தியை சந்தித்தார்கள். ராகுல் காந்தி அழைத்து அவர்கள் வந்தார்களா, இல்லை அவர்கள் ராகுல் காந்தியை சந்திக்க விரும்பினார்களா என்பது எனக்கு தெரியாது. நான் வந்து உங்களை மாதிரி மக்கள்கிட்ட நான் உண்மையைத்தான் சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த உண்மைகள் இதுதான். திரு கருநாகராஜன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இதுல ஒரு இந்தியால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு எதிர்க்கட்சியோட பிரதான தலைவர் ஒரு தூதர்களை சந்திச்சு பேசாரு அப்படின்னு சொல்லும்போது, இதுல சுப்பிரமணியம் சாமி அவர்கள் சொல்றாரு, நான் ராகுல் காந்தி அவர்களுடைய தேசப்பற்றியே நான் இதுல கேள்விக்குள்ளாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. தேசப்பற்றியே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய அளவுக்கு அதுல பெரிய பிரச்சனை இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு வந்து ஒரு தூதரை சந்திச்சு பேசுவதற்கான ரைட்ஸ் இல்லையா? இல்லை, இப்போ ஒரு பிரபாகரன் ஒரு சாமானியர்கள் லெவலில் தந்திட்டு தொலைக்காட்சி நேயர்களுக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. அவருடைய பதட்டம் தான் இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்கு. இவர் சந்தித்தது தவறுன்னு யாருமே சொல்லலை. சந்தித்ததை மறைக்க நினைத்தது தவறு. இன்றைக்கு அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா கப்பல் படையை சேர்ந்தவங்க கூட்டு பயிற்சி எடுக்கிறாங்க. ஒரு சீன போருக்காக எடுக்கிறாங்களோ? இன்றைக்கி ராஜபக்சே இருக்கும்போது நம்ம வேடிக்கை பார்த்தோம். அம்பன் தோட்டாவில் சைனா வந்து இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு அடுத்த லெவல் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இருக்கிற சிறிசேனா கொடுக்க மறுக்கிறாங்க நம்ம பிரைம் மினிஸ்டருடைய உந்துதல் காரணமாக. இன்னைக்கு ஊஞ்சல்ல உட்காந்து ஆடுறாரா? அப்புறம் ஒரு சைனா அதிபர் அங்க சந்திக்கும் போது ஊஞ்சல்ல ஆடாம ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்காரு, ஆடுறாரு, பிரச்சனை இல்ல. இன்றைக்கு அவர் சொல்ற கேள்விக்கு பதில் சொல்ல வரேன். ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த அதே நேரத்துல அந்த பக்கம் சைனா இங்க உள்ள நுழைஞ்சிட்டு இருந்தாங்க. அதுதான் சொல்ல வரேன். நீங்க நவாஸ் ஷெரீப்பை வந்து முன்னறிவிப்பின்றி பிறந்தநாளுக்கு போய் வாழ்த்து சொல்லும் போதுதான் அடுத்த கட்டமா சர்ஜிக்கல் அட்டாக் பண்ணோம். வேடிக்கை பார்க்கிற பிஜேபி, வேடிக்கை பார்க்கிற மத்திய அரசு பலம் இழந்து அப்படியே ஆடி போற மத்திய அரசு ஏற்கனவே எவ்வளவு பெரிய தவறு. இன்றைக்கு டாக்குமெண்ட்ஸ் ஒளிச்சு வைக்கிற மாதிரி, சாட்சியங்களை மறைக்கிற மாதிரி, இன்றைக்கு சைனா மட்டும் அவங்களுடைய தூதரக வெப்சைட்ல அது இல்லைன்னா இது யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? இந்த வெளி உலகத்துக்கு இந்தியாவுக்கே தெரியாது. நமக்கு தலைவலி திபெத்தினுடைய கிளர்ச்சியை ஆதரித்த காரணத்தினால்தான் சைனா வரை வந்துச்சு. இன்னைக்கு திபெத் கிளர்ச்சியை தலாய் லாமா அவங்க கைது பண்ணணும், அட்டாக் பண்ணணும் நினைக்கும் போது நம்ம இந்தியா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காரணத்தினாலதான் சைனா வாரே 62 நம்ம சந்திக்க நேர்ந்துச்சு. அப்ப கூட காங்கிரஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு ஆஸ்திரேலியா எழுத்து எழுதியிருக்காரு, ஆடு மேய்க்கிற பிள்ளைங்க எல்லாம் ராணுவத்தினர் உள்ள வர்றாங்கன்னு சொன்னது கூட அவங்க அசால்ட்டா நினைச்சாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. அதுதான் பெரிய போரா பின்னாடி மாறிச்சு. இன்றைக்கு அதே மாதிரி இன்றைக்கு ராகுல் காந்தி ஒரு பதட்டமான சூழ்நிலையில எந்த பிரச்சனைக்குரிய பகுதி இன்னைக்கு திபெத், பூட்டான், அருணாச்சல பிரதேசம் ஒரு பாதிப்புக்குள்ள பகுதியினுடைய ஒரு ஆளோட இவங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஒரு நிர்வாகியான சிவசங்கர் மேனனோட இன்றைக்கு அவர் வந்து சைனா தூதரை சந்தித்ததை நீங்க என்ன பேசுனீங்க? இந்த நாட்டுக்கு ஆதரவு நீங்க பேசியிருக்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் சந்திச்சிட்டு இப்ப சந்திச்ச பிறகு பேட்டி கொடுக்கலாம். சைனால காங்கிரஸ் கட்சி வந்து ஏதாவது எதிரான நிலைப்பாடு எடுத்துருக்கா? சைனாவை சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஸ்டேட்மென்ட் கொடுத்தா? நீ சைனாவை சப்போர்ட் பண்ணி கூட கொடு, உனக்கு தைரியம் இருந்தா கொடு. இந்தியா தவறு பண்ணுதுன்னு உங்களுக்கு தைரியம் இல்ல. ஆனால் உங்களுக்கு சந்தித்ததை மறைப்பது எவ்வளவு குற்றம். தேச துரோகம். இந்தியா இந்தியாவும் எல்லையில பதட்டமா இருக்கும் பொழுது அவரை பேச நம்ம வந்து தயவு செஞ்சு ஆரோக்கியமான விஷயங்களை கொண்டு போவோம். மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசக்கூடிய நேரத்துல எனக்கே கேட்க மாட்டேங்குது. ராகுல் காந்தி அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? நான் சீன தூதரை சந்தித்தேன், பூட்டான் தூதரை சந்தித்தேன் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க சொல்ல விடலையே. சந்தித்தேன், நான் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நான் கலந்து ஆலோசித்தேன். எல்லையில் பதட்டத்தை தணிக்க வேண்டும், போர் வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க கூடாது, மத்திய அரசு கவனமா இருக்க வேண்டும். அவருடைய குறைகளை கேட்டேன், அதை நான் பிரைம் மந்திரி சொல்லுவேன் அல்லது வெளியிலே சொல்லுவேன். ஏதாவது சொல்லுங்க. ஏங்க நீங்க ஒளிச்சு மறைச்சு மூடி வைக்கிறீங்களே? ஒரு வாதத்துக்கு அவங்க மறைக்கிறாங்கன்னே வெச்சுப்போம் சார். நான் என்ன கேக்குறேன், மறைச்சாங்களா இல்ல? ஓகே, நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன். நீங்க முதல்ல ஒத்துக்குங்க. இல்லன்னு சொன்னாங்க, அப்புறம் ஆமான்னு சொன்னாங்க. உங்க கண்ணு முன்னாடி தான் நான் அப்புறம் எப்படிமா இல்லன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்றது? சொல்லி மறைச்சிட்டு வெளியில ஒருத்தர் நீ பண்ணான்னு போட்டோ போட்டு காமிச்ச பிறகு நான் பண்ணேன்னு என்ன அர்த்தம்? இந்திய அரசோட செயல்பாடு முக்கியமா, ராகுல் காந்தி அவர்களோட செயல்பாடு முக்கியமா? இந்திய அரசோட செயல்பாடு பேசணும். நீங்க எடுத்த வாதம் என்ன எடுத்துறீங்க? நீங்க என்ன வாதம் எடுத்துறீங்க? நீங்க ராகுல் காந்தி தான் எடுத்துறீங்க. நீங்க ராகுல் காந்தி தான் எடுத்துறீங்க. ராகுல் காந்தி நான் என்ன வாதம் எடுத்தேன் நான் தானே சார் சொல்லணும். ராகுல் காந்தி அவர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இப்ப நீங்களும் கேட்டீங்க. இப்ப எனக்கு மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள் இருக்கிறது, நான் கேட்கலாமா? சொல்லுங்க, தாராளமா கேட்கலாம். இந்த சைனா விவகாரத்துல G20 மாநாடுல நாங்க வந்து சீன அதிபரை வந்து பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்தார். on a range of issues discussions were made அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை வந்து வெளியிடுது.
ஆனா சைனா என்ன சொல்லுது, நாங்க பிரதமர் மோடி அவர்களோட எந்த பைலாட்ரல் டாக்கும் வைக்கவே இல்லை, நாங்க உங்களோட பேசவே இல்லை, நீங்க வந்து அந்த ட்ரூப்ஸை வந்து உங்களுடைய ராணுவ வீரர்களை வந்து அந்த எல்லை பகுதியில இருந்து வெளியே எடுத்தாதான் உங்களோட பேச்சு அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த விஷயத்துல சைனாவுக்கு தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குதான்ற கேள்வி வரல. முதல்ல நாங்க உங்களெல்லாம் பேசவே முடியாது சார் அப்படின்னு முதல்ல அந்த 3 நாடுகளுடைய எல்லை பகுதியில சைனா சாலை போடுகிற பொழுது அதை தடுத்து நிறுத்தி இந்திய ஆர்வம், அப்புறம் தான் இந்த பதட்டமே வந்திருக்கு. அந்த துணிச்சலோட தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அதை தடுத்து நிறுத்திட்டு தான் சீன பிரதமரோட பேசிட்டு இருக்காரு ஒழிய நம்ம ஓடி ஒழிஞ்சிடல. அவன் ரோடு போடுறான், அவன் ஏரியாவில் போறான், நம்ம விட்டுல. அந்த ரோடு போல சாலை போடுவதை தடுத்து நிறுத்திய துணிச்சல் தைரியம் இன்றைக்கு இந்திய ராணுவ வீரர்கள் இருக்கு. இவர் சொன்னாரு, பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு, அருண் ஜேட்லி சொல்லியிருக்கிறார், சைனா பழைய ஞாபகத்தில் இருக்க வேண்டாம், 62 ஞாபகத்தில் இருக்க வேண்டாம், இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கிறது, எச்சரிக்கை விடுக்கிறோம் சொல்றாங்க. சைனா அதுக்கு பதிலா சொல்லி இதுவும் 1962 சைனா இல்லன்னு அவங்க பதில் சொல்றாங்க. இவங்களும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. ஒரு வடகொரியா இல்ல, நான் என்ன கேக்குறேன், நம்ம ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கமான்னு கேக்குறேன். ஸ்ட்ராங் பொசிஷன்ல வரல யாத்ரா நிறுத்துறாங்க, இந்தியாவோட பேச முடியாது. நீங்க ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருந்தனால தான் சைனா ராணுவம் போடுகிற சாலை பணியை தடுத்து நிறுத்தி இருக்கு இந்திய ராணுவம். அது இருக்கா இல்லையா? அதனால இந்த பிரச்சனை வந்துச்சு. இந்த இஷ்யூவ இல்ல, அதான் இப்போ இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இருக்குல்ல, இத தீர்க்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? இத தீர்க்க வேண்டிய நடவடிக்கைகள்ல பேச்சுவார்த்தைக்கு வாங்க நாம சொல்றோம். நாங்க வந்து சீன அதிபரோட நான் பேசினேன் அப்படின்னு திரு பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு. ஆனா பேசவே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை தான். இதுல ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு இந்திய அரசு இந்திய அதிகாரிகள் சொன்னாங்க சந்திப்பே நிகழாதுனாங்க. சைனா அவங்களும் சொன்னாங்க சந்திப்பே நிகழாதுனாங்க. அப்புறம் திருப்பி 2 பேரும் சந்திச்சாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி சந்திச்சாங்க? அங்க மாநாட்டுல சந்திச்சாங்க, அதுதாங்க மறுத்துட்டாங்க அவங்க. there was no bilateral talk. அப்புறம் எப்படி ஒண்ணா உட்கார்ந்து போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, தனியா சந்திக்கிறாங்க? இல்ல, தனியா சந்திக்கல. பிரிக்ஸ் ஓட நாடுகளோட 5 தலைவர்கள் சந்திக்கும் போது சைடுல இவர் பார்த்து கை கொடுத்தாரு. அது bilateral சந்திப்பாயிருமா? இந்த சைனா எல்லை பிரச்சனை பத்தி 5 நிமிஷத்துல பேசி முடிச்சிருவாங்களா? இன்னைக்கு சைனாவை எதிர்க்கிற வல்லமை இந்தியாவுக்கு இருக்குங்கிறத சைனா ராணுவம் எடுத்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியதன் மூலம் இந்தியா நிரூபித்திருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு அந்த தடுத்து நிற்காட்டி இந்த பதட்டமே இருக்காது, இந்த பதட்டம் வந்திருக்காது. ஆனா இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையில அந்த சைனா தூதரை போய் நீ கூப்பிட்டு வந்து பேசி உட்கார வச்சு நீங்க 2 பேரும் பல மணி நேரம் விவாதிச்சுட்டு அதை இல்லைன்னு மறுக்கிறது மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன காரணம்? இந்திய தேச துரோகமா இல்லையா? அது தேச துரோகம் எப்படிங்க? ஒரு சீன தூதரை சந்திக்கிறது உடனே தேச சீன தூதரை எந்த நாட்டுல எந்த நேரத்துல சந்திக்கிறீங்க? நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் சொல்றீங்க தேசத்துக்கு எதிராக பேசினாருன்னு ஆதாரம் இருக்கா? நம்ம எப்படி தேச துரோகம்னு சொல்ல முடியும்? அப்ப நீங்க சொல்லுங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லுங்கமா. திருநாராயண், இவர்கள் வெள்ளையரிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தவர்கள், நாட்டு விடுதலைக்காக போராடுறவர்கள், இவருடைய கட்சி தலைவர்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. நீங்க தெளிவாக இந்திய தேசத்தை காப்பவருங்க, நீங்க காட்டி கொடுத்தவங்க, இந்த காங்கிரஸ் கட்சி காட்டி கொடுத்தது விடுதலை இந்திய தேசத்துக்காக வாழக்கூடியவர்கள். இனிமே சொன்னது தேசத்தை காப்பாற்றணும், பிஜேபி காப்பாற்ற முடியும். நீங்க காட்டி கொடுத்தீங்க எல்லா ஊழல், இந்தியாவில் பண்ற ஊழல் இல்லாம வெளிநாட்டு போய் ஊழல் செஞ்ச போபர் சூழல் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை காட்டி கொடுத்தது. ராணுவ தளவாடங்கள்ல கூட ஊழல் செஞ்சு இந்தியாவுடைய உறுதித்தன்மையை உருக்குலைத்தது காங்கிரஸ் கட்சி. இல்ல சொன்ன விஷயம் ஹோல்ட் ஆன் ஃபார் எ செகண்ட். அப்புறம் என்னமா பேசுறாங்க நீங்க? அவரே சொல்லுங்க. சைலன்ஸா வந்து வசத பேசலாமா? ரெண்டு பேரையும் தான் சொல்றேன். லெட்ஸ் ப்ளீஸ் ஸ்டே வித் தி டாபிக். எனக்கு எக்ஸாக்ட்டா 2 நிமிஷத்துல நிகழ்ச்சியை முடிச்சாகணும். யுவர் லாஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ். கருத்தை சொல்லுங்க. நல்ல கருத்து. இன்று நானும் கேட்டுக்கிறேன். மோடி ஜி அவர்களை பொறுத்தவரை அவருடைய ஃபாரின் பாலிசி இஸ் a major failure. மேஜர் வெற்றிங்க. நீங்க பேசுங்க, உங்க நேரத்துல பேசுங்க, நான் பேசுறேன். உங்கள்ட்ட வரேன் திரு நாகராஜன். சுருக்கமா ரொம்ப சுருக்கமா முடிங்க ப்ளீஸ். எனக்கு மேஜர் ஃபெயிலியர். இன்று மேக் இன் இந்தியா சொல்ற மோடி ஏன் 50,000 கோடி ரூபாய் ட்ரேட் டெபிசிட் இருக்கு. நம்ம கிட்ட விட நம்ம கொடுக்கறத விட 50,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு பண்றாங்க. ஒன்றும் வேணாம், அதை பேன் பண்ணா போறோம். ஏன் தயங்கிக்கிட்டு இருக்காரு மோடி? மொத்தத்தில் இவர் 56 இன்ச் இல்லை, 5.5 இன்ச் இல்லை, 5.5 சென்டிமீட்டர் கூட மார்புகள் இல்லாத ஒரு மோடி. பிரபாகர், உங்களுடைய இறுதியான பார்வை. அதாவது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க முன்னுக்கு பின் முரணா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தது தான் இங்கே பிரச்சனை. அதுதான் ஒரு பதட்டத்தையும் இந்த மாதிரி ஒரு விவாத பொருளாகவும் ஆயிருக்கு. அவங்க யதார்த்தமாக அவங்க போயிட்டு வந்ததை அவங்க ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை. இப்போது நம்ம இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அவங்க இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசுறதுனால அவங்களுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதுவும் இந்த மாதிரி போர் வரக்கூடிய அபாயம் இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் அவர் போய் சைனா கூட பேசியிருக்கிறது வந்து ஒரு நேஷனல் இன்டெகிரிட்டி அண்ட் சேஃப்டிக்கு வந்து ஒரு ஊர் விளைவிக்கக்கூடிய ஒரு இருக்குமோங்கிற ஒரு அச்சம் கூட இருக்குது. ஒரு சாமானியராக அந்த ஒரு அச்சம் கூட எழுது. அதனால் அதை அவங்க
அப்ராப்ரியேட் வேல டீல் பண்ணியிருக்கலாம். ஸோ முன்னுக்கு பின் முரணா பேசுனது தவறாதான் விளக்கம் கொடுக்க வேண்டிய விஷயம் செய்திருக்கலாம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓகே திரு நாகராஜன், ரொம்ப சுருக்கமா நிகழ்ச்சி. இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் இந்தியாவினுடைய புகழையும் இன்றைக்கு மோடி அவர்கள் உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வெளிநாட்டு பயணமுடைய வெற்றி தான் காரணம் என்பதை பலர் புரிந்தும் புரியாத போல் நடிப்பார்கள். ஒளிவு மறைவு என்று சொல்லி ஒரு மறைவான ஒரு விஷயத்தை இந்த இந்திய நாட்டு மக்களுக்கு வெளியிலே சொல்ல வேண்டிய விஷயத்தை கூட மறைத்து அந்த சீன தூதரகத்தினுடைய இணையதளத்தில் வெளியிட்ட காரணத்தால் மட்டும்தான் ராகுல் காந்தி சந்தித்த எவ்வளவு பெரிய ஒரு மோசடி வேலையை எவ்வளவு பெரிய ஒரு மோசடி வேலையை I think I should not interrupt, but அவர் எப்படி இருக்குன்னு அவர் இன்டரப்ட் பண்ணும்போது நம்ம ஏத்துக்கணும். இல்ல தவறுதான் நான் செய்யறது. அப்ப அவங்க தெரியணும். நான் நிகழ்ச்சி தற்போது நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு விவகாரத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் வெளிநாட்டு தூதர்களையோ தலைவர்களையோ சந்திப்பதற்கான முழு உரிமை இந்தியாவில் இருக்கிறது என்பது ஒரு மறுக்க முடியாத விஷயம். ஆனால் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒளிவு மறைவுகள் இல்ல சந்தேகங்கள், முதலில் மறுப்பது, சீனாவிலிருந்து ஒரு அறிக்கை வருவது, பின்னர் மறுப்பது, பின்னர் அந்த அறிக்கை வந்து டெலீட் செய்யப்படுவது, பின்னர் திரு ராகுல் காந்தி அவர்களே ஆம் நான் சந்தித்தேன் என்று ஒப்புக்கொள்வது, மாறி மாறி போன இந்த விஷயங்கள் தான் பெரிய சந்தேகங்களையும் சர்ச்சைகளையும் கிளப்பி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது. இந்த சீனா விவகாரத்தை பொறுத்தவரை திரு ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடு ஒருபுறம் சந்தேகங்களை கிளப்ப, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அடுத்தது இந்திய அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, திரு ராகுல் காந்தி அவர்களுடைய சந்திப்பை பாரதிய ஜனதா கட்சியும் அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிறதா என்ற மற்றொரு கேள்வி இருக்க, இது ஒட்டுமொத்தமாக இரு நாடுகளிடையான பிரச்சனை தீர வேண்டும், இந்தியாவுக்கு வந்து இதுல ஒரு வலிமையான நிலை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்க முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.